நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதண்டா. எனக்கு இது கோடி ரூபாய் மாதிரி. நோ, நீங்க அழக்கூடாது. நோ. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கானா வினோத்தனை வந்து இன்னைக்கு பணப்பெட்டி 18 லட்ச ரூபாய் எடுத்துட்டு நான் வெளியே செல்றேன் அப்படின்னு பிக் பாஸ்ட சொல்லிட்டாரு. அதாவது இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. மக்களே பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து கானா வினோத்தனை கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தார். சரி எப்படியும் இருந்துருவார், உள்ள இருந்துருவார் அப்படின்னு நினச்சிருந்தா எல்லாரும். கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரோரா சொன்ன மாதிரி பெட்டியை வந்து கையில் டக்குன்னு தூக்கிட்டாரு. அரோரா வந்து பக்கத்தில் முத்தம் கொடுத்து அப்படி இப்படி விளாண்டுக்கு இருந்தாங்க. பெட்டிக்கிட்ட வந்து இதை எடுத்துட்டுமா வச்சுட்டுமா அப்படின்னு. ஆனால் மக்கள் நேற்று நைட்டு வந்து அரோரா வந்து அதாவது அந்த பெட்டி எடுத்தவங்க இப்படி போயிடுவாங்க, பெட்டி எடுத்தவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு இது கிடைச்சிடும் அப்படி இப்படின்னு அவர் எப்படியோ மண்டையை கிளவிட்டாங்க. கடைசியில் பார்த்தா பக்கத்தில் வந்து டக்குன்னு பெட்டி எடுத்துட்டாரு. சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தார் அரோராக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி எடுத்தாரு. பிக் பாஸ் நான் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டேன், இதோட நான் அதை முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அதாவது அவர் பணப்பெட்டி எடுத்துட்டு என்ன சொன்னானா, நான் பட்ட கஷ்டத்துக்கு இது போதுண்டா, எனக்கு இதுவே கோடி ரூபா கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னார். பிக் பாஸும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாரு. ஃபீல் பண்ணி என்ன சொன்னார்னா, கானா வினோத் கவலைப்படாதீங்க. அதாவது கானா வினோத்தனை வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் அழுக ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. அதுக்கடுத்து பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, அதாவது கானா வினோத் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க நல்லா விளாண்டுருக்கீங்க, யார் என்ன சொன்னாலும் நீங்க நல்லா விளாண்டுருக்கீங்க, அதாவது இந்த லட்சங்கள்லாம் ஒரு நாள் கோடியா மாறுற நேரம் வரும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே கானா வினோத் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சார். மக்களே நம்மளும் பாத்தீங்கன்னா கானா வினோத் வந்து டைட்டில் அடிச்சிருவாரு, 50 லட்சத்தை ஜெயிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தியா திவ்யா வந்து செகண்ட் வருவாங்க நினைச்ச மக்களே. கடைசியில் வந்து கானா வினோத் இப்படி பண்ணிட்டாரு. நமக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு மக்களே. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கானா வினோத் வெளியே போயிட்டாங்கன்னா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திவ்யா தான் 2வது இடத்துல இருக்காங்க. இப்ப திவ்யா தான் மக்களே டாப்ல இருக்காங்க. திவ்யா வந்து தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சபரி இருக்காங்க மக்களே. அதுக்கடுத்து விக்ரம், அரோரா, சாண்ட்ரலா இருக்காங்க மக்களே. ஓகே மக்களே, இதுக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிற மறக்காம சொல்லுங்க. வினோத் ஏன் இப்படி பண்ணாரு, நமக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு மக்களே. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.